வணக்கம். தேமுதிக, திமுக சைடு போனதில அதிமுக நிர்வாகிகள் கொஞ்சம் அப்செட் தான். ஏன்னா, மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தில தேமுதிகவ அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாரி தான் பேசினாங்க. கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருங்க அப்படின்னாரு. எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவோட பேச்சுவார்த்தைலாம் நடத்துறோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தேமுதிக நம்மளோட தான் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு நெனச்சாரு. ஆனா தேமுதிக திடீர்னு பார்த்தீங்கன்னா, திமுக சைடும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அதிமுக சைடுமே பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. சுதீஷ்ட நயினா நாகேந்திரன் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. தேமுதிக எப்படியுமே நம்ம கூட்டணியில் தான் வரும் அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஒரு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படின்னா பேசணும். அதை விட்டுட்டு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பார்த்துக்குறோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா அவங்க அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, தொகுதி பங்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் தான் நடத்தணும். நாங்கள் தான் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தணும். தொகுதி எத்தனை கொடுக்கணும்னு நாங்கள் தான் முடிவு பண்ணோம். நீங்கள் முடிவு பண்ணால் அது எப்படி என்டிஏ தலைமை அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும். அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளே அதிமுக இருக்குது. ஆனால் அதிமுக தான் தமிழ்நாட்டில் தலைமை. அப்படி இருக்கும்போது நாங்கள் தானே கூட்டணியை முடிவு பண்ணணும். நாங்கள் தானே கூட்டணிக்கு தொகுதியெல்லாம் பேசணும். எங்களை விட்டுட்டு நீங்களே பேசி பேசி முடிவெடுத்தால் எங்களை யார் மதிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் கேட்டார். தேமுதிகவோட சரி பேச்சுவார்த்தை நடத்துங்க. எப்படி அன்புமணியோட பாஜக மேலிடம் தான் பேச்சுவார்த்தை நடத்தி அன்புமணியை முதல் சைன் பண்ண வச்சாங்க. அப்புறம் தேமுதிகவை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேசணும்ல. சிவராத்திரி அன்னைக்கு அவர் எஸ்பி வேலுமணி, அதே போல் அங்கே எல் முருகன், அப்புறமா பிரேமலதா எல்லாமே போனாங்க, பேசினாங்க, பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் முன்னிலையில் தான் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திருக்காங்க. பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லியிருக்காரு எஸ்பி வேலுமணி, 7+1 ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ராஜ்யசபா சீட்டு தருவோம். ஆனால் இப்போ வர இந்த மார்ச் மாதம் வர ராஜ்யசபா சீட்டு நான் உங்களுக்கு தரமாட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தேர்தல் முடிஞ்ச பிறகு வர ராஜ்யசபா இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக உங்களுக்கு தரோம். பத்திரம்லாம் போட்டு தரோம். டேட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காரு எஸ்பி வேலுமணி அப்படின்னு பிரேமலதா தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை நம்பவே முடியாது. ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி தான் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, சூப்பு தான் கொடுத்தாங்க. அதனால் அவங்க அதை நம்பவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பேச்சை நம்ப முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்முருகன்லாம் எவ்வளவோ பேசி பார்த்தாரு பிரேமலதாட்ட, சரின்னு சொல்லிட்டாங்க. கூட்டணிக்கு நான் சொல்கிறாங்க, யோசிச்சு சொல்கிறேன், இன்னும் காலம் இருக்குது, அவகாசம் இருக்குது, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே தியானத்தில் உட்காந்துட்டாங்க. தியானத்தில் உட்காந்தும்போதே அவங்களுக்கு எண்ணம் புள்ள அதிமுக நமக்கு செட் ஆகாது, அதிமுகவோட நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே அவங்கள்ட்டெல்லாம் இதாகிட்டாங்க. ஆனால் எஸ்பி வேலுமணிக்கு பிரேமலதா நம்ம கூட அதிமுக கூட கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, வந்துருவாங்க, நான் பேசிட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஃபோனை போட்டு சொல்லிட்டாரு. சரி, எடப்பாடி பழனிசாமி தேமுதிக தான் எஸ்பி வேலுமணி டீல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துலேயே அவரும் விட்டுட்டார். இப்போ திடீர்னு பார்த்தா சர்ப்ரைஸாக இந்த எல்லாத்துக்கும் மகளிர் உரிமை தொகை எப்படி 5000 வந்துச்சோ, அதே போல் டக்குன்னு தேமுதிக கூப்பிட்டு வச்சு உடனே பேசி முடிச்சிட்டாங்க. இதுக்கு இடையில என்ன சம்பவம்லாம் நடந்துச்சு அப்படின்னா, சபரீசன் பேசியிருக்கிறாரு, பிரேமலதாட்ட பேசியிருக்காரு. அதே போல் ஏவா வேலு பேசியிருக்காரு. ஏவா வேலு ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட பேசிகிட்டே இருந்திருக்கிறாங்க. பிரேமலதாட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இவங்க பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது 7+1 அப்படிங்கிறதுல மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ராஜ்யசபா சீட்டு இவங்க தருவாங்களாங்கிற சந்தேகம் இருந்தது. பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியம் ராஜ்யசபா சீட்டு தான். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏவா வேலும் சபரீசன் இவங்கெல்லாம் பிரேமலதாவுக்கு ஃபோன் போட்டு 10+1 ஓகேயா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. 7 பெருசா 10 பெருசா? 10 தான் பெருசு. அது இல்லாமல் இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி, வலுவான கூட்டணி. இந்த கூட்டணியில் போனால் 10 தொகுதி வாங்கினாலும் கண்டிப்பாக 8 தொகுதி, 8 எம்எல்ஏ உறுதி கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி நம்ம கட்சி இனிமேல் ஓஹோன்னு போயிடும்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பிரேமலதா வந்துட்டாங்க. அதனால என்ன செஞ்சுட்டாங்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டாங்க. 10+1 அப்படின்னு சொல்லி இதை யாருமே எதிர்பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி ஏன்னா இவ்வளோ சீக்கிரட்டாக நிறைய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நிறைய பேத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சரி, அந்த மாதிரி சூழ்நிலையில் பிரேமலதா ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ கூட்டணியெல்லாம் வச்சாச்சு. இப்போ பாஜக என்ன நயினா நாகேந்திரன் முதற்கொண்டு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பிரேமலதா எடுத்த முடிவு தப்பு, உங்கள் கட்சியை உடச்சாது திமுக. அது அன்னைக்கு நடந்த சம்பவம்ப்பா. அன்னைக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் முடிவெடுக்க முடியும். அன்னைக்கு நடந்தாங்க, எங்கள் கல்யாண மண்டபத்தை இடித்தாங்க, எங்கள் கட்சியை உடைச்சாங்க அப்படின்லாம் பேசிகிட்டுலாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க,
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கையில் எடுத்து பேசணும். இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பிரேமலதா ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டீம் ரொம்ப அப்செட். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை பெருசாக இல்லை. கூட்டணி கட்சிகளும் பெருசாக ஆர்வம் காட்டலை. எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆர்வம் காட்டலை. இன்னமும் பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து அவங்க கதவை திறந்து தான் வச்சுருக்கிறாங்க. கூட்டணி வாங்க, உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசுகிறாங்க. நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. விசிகா கூட கூட வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தொகுதிகள் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஒற்றை இலக்கு தான். ஏன்னா கூட்டணி வலுவான கூட்டணி இருக்குது. திமுக பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி கூட்டணியில் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. வலுவான கூட்டணி அமைச்சு எப்படி நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 சுட்டினாங்களோ அதே போல் சட்டமன்ற தேர்தலில் 234ல் 210வது ஜெயிச்சாகணும்னு சொல்லி அவர் முதலமைச்சர் வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விசிகா குறைஞ்ச தொகுதி வாங்கினாலும் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் விசிகா வந்து திமுக கூட்டணியை உடைக்கணும்னு நினைக்கிறாரு. இதை எடப்பாடி பழனிசாமினாலேயும் முடியல, விஜய்னாலேயும் முடியல. விஜய் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் ஆட்சி அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு தரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் யாரும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தலை. இவ்வளோ பெரிய அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் யாருமே வரலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு கட்சி ஆரம்பித்து அவரும் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு சசிகலாவும் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்களும் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதே போல் ராம்தாஸ் பாமகவும் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் எதிர்பார்த்தாங்க. ஓபிஎஸ் தான் இன்னைக்கு போய் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அவர் முடிவு வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன்லாம் பேசும்போதெல்லாம் என்ன சொல்கிறாரு, ஓபிஎஸ் நல்ல மனுஷன் தான், என்ன பண்ணுறது, ஒரு முடிவு எடுக்க தயக்கம் காட்டுறாரு, எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 88 வயசு ஆச்சு அந்த மனுஷனுக்கு, இப்போ போய் கட்சி ஆரம்பிக்கிறார். எங்களுடைய கட்சி 50 ஆண்டுகள் கழித்து மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி பேசட்டும், அவர் கட்சி அவர் பேசுகிறாரு, அவர் கட்சி சப்போர்ட்டாக பேசுகிறாரு. ஓபிஎஸை பற்றி அவர் ஒன்றுமே சொல்ல வரல. முடிவெடுக்க தயக்கம் காட்டுறாரு. ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறதுனா கூட அது தயக்கம் காட்டுறாரு. யாரையோ ஒருத்தர் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் மட்டும்தான் அவர் இருக்கார். சரி ஓபிஎஸ் திமுக சைடு செய்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? திமுக 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு ஓபிஎஸ் இந்த சைடு, அவருக்கு திமுக எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், துரைமுருகன், அதுக்கப்புறமா ஓபிஎஸ். 4வது இடத்துல ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓபிஎஸ் திமுக சைடு போனால் தான் அந்த முக்கியத்துவத்தை அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு மரியாதை கண்டிப்பாக திமுக தரப்பில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிமுகவிலேருந்து நிறைய பேர் வந்து திமுக சைடு போகிறாங்க. திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா அழகிரி ஆதரவுலெல்லாம் தளபதி போனார், இப்போ மன்னர் போகிறாரு. எல்லாமே அங்கே மூர்த்திக்கு எதிராக வந்து நிப்பாட்டுறதுக்காக போகிறாங்களா, இல்லை திமுகனால் அனுப்பப்படுற ஒரு சில்பர் செல்லான்னு கூட தெரியல. ஏன்னா இப்போ தளபதி போயிருக்காரு, மன்னர் போயிருக்காரு அப்படின்னா என்ன நடக்க போகுது அங்கே, ஏடிஎம்குள்ளே என்ன நடக்கும், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லீப்பர் செல்லை அனுப்பி விட்டு அவங்க ஒட்டுமொத்தமாக திமுக பாஜக கூட்டணி காலி பண்ணுறதுக்காக நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அழகிரி ஆதரவாளர் கிட்டத்தட்ட நாங்கள் 12 வருஷமாக அழகிரி ஆதரித்தோம், அழகிரி இப்போ கட்சி வேணான்னு சொல்லி ஒதுங்கிட்டார். அவர் ஒதுங்கின பிறகு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட வந்து பல தடவை நாங்கள் கோரிக்கை வச்சுட்டோம், எங்களை திமுகவில் சேர்த்துக்கங்கன்னு சொல்லி. வேறு எந்த கட்சியிலையும் நாங்கள் போகலை. சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. இந்த நெருக்கத்தில் கூட திமுக எங்களை சேர்த்துக்கல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கான அரசியலை நாங்கள் கையில் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அதிமுகவில் இணைகிறாங்க. அதுதான் டவுட்டாக இருக்குது. தேர்தல் சமயத்தில் இணைகிறாங்கல்ல, எப்படி இணைய முடியும்? ரொம்ப அழகிரியோட தீவிரமான ஆதரவாளர்னா அழகிரிக்கு ஸ்டாலினுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க நல்லா தான் பேசிக்கிறாங்க, சுமூகமாக தான் பேசுகிறாங்க. நேரடியாக வந்து ஆதரவாளர் கட்சியில் சேர்த்துக்கப்பான்னு சொல்கிறாரு. எல்லாமே நடக்குது. ஆனால் திடீர்னு இவங்க எல்லாமே அங்கே போகிறாங்க அப்படின்னா எப்படி ஏற்றுக்க முடியாதுல்ல? அதே போல் தான் விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாமே திமுக கூட்டணி இன்னும் பலப்படுத்துன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டாந்து ஏற்றுறீங்க, எங்களுக்கு மூச்சு முட்டுது, நாங்கள் அதிக தொகுதியில் எதிர்பார்க்குறோம், கிடைக்காது போல இருக்கே அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்களும் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரேமலதா எடுத்த முடிவு இருக்குல்ல, வேலுமணியோட பேசிட்டு வந்த பிறகு பிரேமலதா எடுத்த இந்த முடிவு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டவுட்டை கிளப்புது. நாங்கள் ஜெயிக்க மாட்டோம், நீ சிவனேன்னு திமுக சைடு போய் சேர்ந்துருமா, ஏமா வேட்டியாக எடப்பாடி பழனிசாமியை நம்புகிற, எடப்பாடி பழனிசாமியை நம்பாத, நீ போய் சேர்ந்துரு, அங்கிட்டு திமுக கூட்டணியிலே இரு, திமுக தான் ஜெயிக்கும், நான் என் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வேலை பார்க்க முடியும், மற்ற எல்லா தொகுதியிலையும் நான் இறங்கி வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் கூட இருந்துக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் பிரபாகரன் வந்து விருதுநகரில் போட்டி போட்ட போது
ராஜேந்திர பாலாஜி மட்டும்தான் கூப்பிட்டுட்டு சுற்றினாப்புல. ராஜேந்திர பாலாஜி தான் தேர்தலுக்கு வந்து போட்டி போடுறதுக்கு விஜய் பிரபானுக்காக பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ண உதயகுமார்லாம் பெருசாக கண்டுக்கவே இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்சி வளர்ச்சியில் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத பிரேமலதா உணர்ந்துட்டாங்க. குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் தானே ஜெயிச்சாங்க. இதை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து யோசித்து வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து பிரேமலதாவை தேமுதிகவை கூட்டணியில் கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக வந்து வாக்கு சதவீதம் அதிகமாகவே இருக்குது. குறைஞ்சது 3லேருந்து ஒரு 5% இருக்கும். நம்ம சும்மா ஒரு தேர்தலை வச்சுட்டு இவங்களுக்கு வாக்கு சதவீதம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. தொண்டர்கள் வந்து தேமுதிகவுக்கு, அதுவும் குறிப்பாக விஜயகாந்துக்கு கண்டிப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல உறுதியாக நம்புகிறாரு. அவருக்கு வட மாவட்டங்களில் வன்னியர்கள் அதிகமாக இருக்க பகுதியில் வந்து அவருக்கு வேணும், அதே போல் தென் மாவட்டங்களில் முக்கியமாக வேணும் அப்படிங்கிறத நம்புகிறார். பெருமளவில் தேமுதிகவை நம்புகிறாரு. அதனால தான் தேமுதிக கூட்டணி கொண்டு வர்றதுக்கு பல முயற்சிகள் எடுத்தாங்க. எப்படி அதிமுக வந்து மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசியுமே நிர்வாகிகள் அழுத்தம் திருத்தமாக தேமுதிகவை அதிமுகவில் கொண்டு வாங்க, அவங்க கேட்குறத கொடுத்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்ன பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி அலட்சியமாக இருக்கிறார் அப்படின்னா அவரை நம்பி என்ன பிரயோஜனம்? இப்போ வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்கவங்க கூட வேட்பாளர் நேர்காணல் பண்ணவங்க கூட வேட்பாளர் நிற்கிறதுக்கு பயப்படுவாங்க. எப்படி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது எப்படி வந்து அவங்க வந்து தேர்தலை சந்திக்க போகிறாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.